ராம் சீதா சீரியல் இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நீ சொல்கிறதுக்கு எல்லாம் நம்புற மாதிரியே இல்லை, சும்மா கண்டம் பூச்சாண்டின்னு ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கப்ப ஒரு வேளை கண்மை வச்சாங்களே அது மாதிரி திருப்பி எதுவும் பண்ணுறாங்களோங்கிற மாதிரி தான் பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சீதா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எதுவுமே நம்புற மாதிரி இல்லைன்னு மீராலேருந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எது உண்மை இல்லைங்கிறீங்க? ராமுக்கு உசுருக்கு மிகப்பெரிய ஆபத்து வருதுங்கிறாங்க. அது போகணுன்னா 2 விஷயம் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி தான் ஜோசியர் வந்து சொன்னாங்க. அதனால தான் அந்த 2 விஷயத்த கடைப்பிடிக்கிறேன். இதை யாராவது தடுத்து ராமுக்கு ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அர்ச்சனாவும் சுபாஷும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ மகா வந்து சீதாவை ஜெயிக்கணும்னு என்னென்னமோ பொய்யலான்னு சொல்கிறா. ஒட்டுமொத்த குடும்பமும் நம்ப போகிறாங்க. மகாலட்சுமி தான் இவங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே சரி. ஆனால் நமக்கு என்ன ரிவெஞ்ச் வைக்க போகிறான்னு தெரியலையேங்கிற மாதிரி தான் பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல சுபாஷும் அர்ச்சனாவும் விஷயம் ராமும் சீதாவும் இனிமேல் பிரிஞ்சு இருக்கணும். சீதா வந்து ராமு விட்டு ரொம்பவே விலகி இருக்கணும். அவள் சொந்த ஊருக்கு வந்து போக சொல்லுங்கள். இனிமேல் சீதாவுக்கு இந்த இடத்துல இடம் இல்லை. இன்னொன்று காரியமே பண்ண முடியாதுன்னு துரை வந்து பேசுகிறாங்க. இன்னொன்றும் கேட்டுட்டோம், அது என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ராமுக்கு 2வது கல்யாணம் பண்ணணுங்கிற மாதிரி அந்த இடத்துல மகாலட்சுமி வந்து சொல்லிடுறாங்க. ராம் வந்து கடுப்பாயிட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல நான் உங்களை சித்தியாவே நினைக்கல. நீங்கள் என்ன வேணான்னு காரியம் பண்ணுவீங்க, அதெல்லாம் ஏற்றக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. எனக்கு மனைவிடா அது சீதா மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது சீதா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அவரோட குழந்தைய என் வயிற்றில் வந்து சுமந்துட்டு இருக்கேன், இப்போன்னு பார்த்து 2வது கல்யாணம்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி கடுப்பில் வந்து இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்க மகாலட்சுமி? நீ சொல்கிறது எல்லாத்தையும் நம்புகிற அளவுக்கு நாங்கள் யாரும் முட்டாள் இல்லை. நீ சீதா வந்து பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்க. அதனால் ஒவ்வொரு ஐட்டமாக வந்து இறக்கி விட்டுட்டு இருக்கியா? இதெல்லாம் நாங்கள் நம்புகிற மாதிரியே இல்லைன்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து நீ நான்சி தான், நீ இப்போ மகாலட்சுமி என்ன வேணான்னு சொல்லியிருக்கலாம், எங்களை பொறுத்தளவு மகாலட்சுமி தெய்வமாயிட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சேதராமன்லேருந்து எல்லாரும் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல சம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து மகாலட்சுமி வந்து கடுப்பாயிட்டாங்க. நான் சொல்கிறத யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க, சரி விடுங்க. ஆனால் ராமுக்கு ஏதாவது சின்னதாக பிரச்சனை வந்தால் கூட நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மகாலட்சுமி மட்டும் மாசா கெத்தா போகிறாங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குன்னு சொல்லி சோபாவில் வந்து பொத்துன்னு உழுவுறாங்க. அந்த இடத்துல சேதுராமன், இவன் நான்சியா இல்லை மகாவா எனக்கு ஒன்றுமே புரியலையே, என்ன அழுவ வச்சு ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கா இத்தனை நாளாக, கேட்டால் ராமோட உசுருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்கிறா. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை சேதுராமா. இவளுக்கு எப்போதும் சீதாவை பழி வாங்கணும் தான் ஆசை. அதனால தான் இவ ஒன்று கிடக்கான ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. நான்சியாக இருந்து அப்புறம் எதுக்கு உள்ளத்தள்ள பார்த்தா காரணமே இல்லாமல் இவ மகாலட்சுமியா நான்சியா வருவாளாம், உள்ளத்தள்ளணும் பார்ப்பாளாம். கேட்குறவன் காதில் பூ வச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி துரையிலேருந்து மீராலேருந்து கடுப்பில் வந்து பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து மகாலட்சுமி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அச்சச்சோ, இவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ணி யாரும் நம்பவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது சுபாஷும் அர்ச்சனாவும் பீதியில் வந்து இருக்காங்க. ஏங்க இப்போ இனிமேட்டு மகாலட்சுமி முன்னாடி நம்ம எப்படிங்க போய் நிற்க முடியும்? நம்மளோட திட்டம் எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. 30 கோடி ரூபா திருடி இருக்கோம், அந்த காசை வந்து எடுத்துகிட்டு வர சொன்னான். இப்போ என்னங்க பண்ண போகிறோம்? நம்மளை எல்லாரையும் வந்து நடு ரோட்டில் நிப்பாட்டி வச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அர்ச்சனாவும் சுபாஷும் சரி சமாளிப்போம். சீதா வந்து இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. அப்பன்னு பார்த்து ராம் வந்து தயங்கி தயங்கி போகிறாங்க. சீதா, நான்லாம் அப்படியெல்லாம் கை விட்டுற மாட்டேன், எனக்கு உன்னால் ஆபத்தே இருக்காது. அவங்க சும்மா சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போல்லாம் நான் மதிப்பு மரியாதைலாம் கொடுக்குற மாதிரியே இல்லை. இதை வந்து நம்ம மகாலட்சுமி வந்து கேட்குறாங்க. எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம், நீ இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன், அதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அந்தளவுக்கு உனக்கு சீதா மேலே அன்பு பாசம் ஆயிடுச்சா? அப்போனா உனக்கு ஏதாவது லைட்டாக வந்து அடிப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செய்ய போகிறேன். அப்படி செஞ்சால் மட்டும்தான் நீ என் கூட என்றைக்குமே நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பேனா? கண்டிப்பாக நான் உனக்கு ஏதாவது ஒன்று செய்கிறேன், ஆனால் மனசு வந்து செய்யலை, உன்னை லைட்டாக வந்து மாற்றணும், அதுக்காக தான் நான் இப்படி செய்ய போகிறேன்னு மகாலட்சுமி வந்து ராமுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்குற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க.